வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இதுவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவைப்படுற முக்கியமான பாலிட்டி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 5 வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இதெல்லாம் நம்ம வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோடைய லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம். அது நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் சுப்பராயலு ரெட்டியார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சர்கள் பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சுப்பராயலு அப்படிங்கிறவர். இவர் நீதி கட்சி சார்ந்தவர். 1990லேருந்து 91 வரைக்கும் இவர் முதல்வராக இருந்திருக்காரு. தமிழ்நாட்டுடைய முதல் சுயேட்சை முதல்வர் யார் அப்படின்னா அது பி சுப்பராயன். இவர் 1926லேருந்து 1930 வரைக்கும் இருந்திருக்காரு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த போது நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அப்படிங்கிறவர். இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். நமக்கு குடியரசு கிடைக்கும்போது நமக்கு முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா குமாரசாமி ராஜா அப்படிங்கிறவர். இவருமே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அப்புறம் முதல் பொது தேர்தலுக்கு பின்னாடி முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னா அது ராஜாஜி. அடுத்தது, தமிழ்நாட்டில் அதிக காலம் பதவி வகித்த முதலமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் கருணாநிதி. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிக காலம் பதவி வகித்த முதல்வர் யாருன்னா அது கருணாநிதி. அதே நேரம் தொடர்ந்து நீண்ட காலம் பதவி வகித்தவர் யாருன்னா அது எம்ஜிஆர் அவர்கள் தான். அடுத்தது, தமிழ்நாட்டுடைய முதல் பெண் முதல்வர் யார் அப்படின்னா அது ஜானகி ராமச்சந்திரன். ஜானகி ராமச்சந்திரன் எம்ஜிஆருடைய மனைவி. எம்ஜிஆர் மரணமடைந்த உடனே அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஜானகி ராமச்சந்திரன் முதல்வராக மாற்றிடுவாங்க. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதல்வர் யார் அப்படின்னா அது ஜெயலலிதா அவர்கள் தான். அதிக முறை முதல்வராக இருந்தது யாருன்னா அதுவுமே ஜெயலலிதா அவர்கள் தான். அவங்க 6 முறை முதல்வராக இருந்திருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் காங்கிரஸ் கட்சி சாராத பிரதமர் யார்? இதற்கான ஆன்சர் மொரார்ஜி தேசாய். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர்கள் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் நீண்ட காலம் பதவி வைத்த பிரதமர் யார் அப்படின்னா அது ஜவஹர்லால் நேரு. அவருடைய சாதனை இப்போ பிரதமர் மோடி முறியடிச்சிருக்காரு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா நமக்கு 1952 பொது தேர்தலுக்கு அப்புறம், அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பிரதமராக நேரு அவர்கள் இருந்தார்ல, அந்த காலகட்டத்திற்கான சாதனையை பிரதமர் மோடி முறியடிச்சிருக்காரு. ஆனால் 1947 அந்த டைம்லேருந்தே ஒரு இடைக்கால அரசு உருவாக்கியிருப்பாங்கல்ல, அந்த இடைக்கால அரசிற்குமே பிரதமராக நேரு தான் இருந்தார். ஆனால் அதையும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப நீண்ட காலம் இப்போ வரைக்கும் பிரதமராக இருந்தவர் அப்படின்னா அது நேரு தான். அந்த சாதனையை பிரதமர் மோடி இன்னும் முறியடிக்கலை. அடுத்தது, முதல் முறையாக நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எதிர்கொண்ட பிரதமர் யாருன்னா அது ஜவஹர்லால் நேரு தான். ஜவஹர்லால் நேரு பதவியில் இருக்கும்போதே மரணம் அடைந்துட்டார். அப்புறம் ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் அப்படிங்கிற முழக்கம் யாருடையது அப்படின்னா அது பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி. இதில் பார்த்தீங்கன்னா ஜவான் அப்படின்னா சோல்ஜர்ஸ், கிஷான் அப்படின்னா விவசாயிகள். இவர் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு, அதே மாதிரி விவசாயிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாரு. இவங்க 2 பேருமே நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அப்படின்றனால ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் அப்படிங்கிற முழக்கத்தை லால் பகதூர் சாஸ்திரி கொடுத்துருப்பாரு. அடுத்தது, இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா அது இந்திரா காந்தி அவர்கள் தான். அதே நேரம் தேர்தலில் தோல்வி அடைந்த முதல் பிரதமர் அப்படின்னா அதுவுமே இந்திரா காந்தி தான். இதில் லால் பகதூர் சாஸ்திரியும் மரணம் அடைந்துருவார் பதவியில் இருக்கும்போதே. அடுத்தது, காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் இந்திய பிரதமர் யார்? இதற்கான ஆன்சர் மொரார்ஜி தேசாய். இப்போ பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாயுடைய முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல ராஜினாமா செய்த பிரதமர் யார் அப்படின்னா அது மொரார்ஜி தேசாய் தான். மிக வயதான பிரதமர் யார் அப்படின்னா அதுவுமே மொரார்ஜி தேசாய் தான். 81வது வயதில் பிரதமராக இருந்தார். அடுத்தது, இந்தியாவுடைய பிரதமர்கள் மிக இளவயது பிரதமர் யார் அப்படின்னா அது ராஜீவ் காந்தி. 40 வயதிலேயே பிரதமர் ஆகிட்டார். தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் யார் அப்படின்னா நரசிம்மராவ். இவர் ஆந்திரா பிரதேசத்தை சேர்ந்தவர் தான். அடுத்தது, இவர் தான் இந்திய பொருளாதார சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு அறியப்படுறாரு. அதே நேரம் மாநிலங்களவை இருக்குல்ல, ராஜ்யசபா, அதில் எம்பியாக இருந்து பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னா அது மன்மோகன் சிங் அவர்கள் தான். அப்போ நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா ஒருத்தர் லோக்சபா எம்பியாக இருந்தால் அவர் பிரதமராக மாறலாம். அதே நேரம் ஒருத்தர் ராஜ்யசபா எம்பியாக இருந்தாலும் அவர் பிரதமராக மாறலாம். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது, 15வது RBI ஆளுநராக மன்மோகன் சிங் இருந்திருக்காரு. அதே மாதிரி இந்தியாவோட முதல் சீக்கிய பிரதமர் யார் அப்படின்னா அதுவுமே மன்மோகன் சிங் அவர்கள் தான்.
அதே மாதிரி நரசிம்மராவ் அமைச்சரவையில் இவர் நிதியமைச்சராகவும் இருந்திருக்காரு. பிரதமராக மட்டும் இல்லை, ராஜ்யசபாவில் எம்பியாக இருந்தோன்னா எந்த ஒரு அமைச்சராகவும் மாற முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட அவங்க ராஜ்யசபா எம்பி தான். ஆனால் அவங்க இப்போ நமக்கு மத்திய நிதியமைச்சராக இருக்காங்கல்ல, அதுதான். அடுத்தது, சர்வதேச குழந்தைகள் ஆண்டு எது? இதற்கான ஆன்சர் 1929. இப்போ நம்ம குழந்தைகள் மேம்பாடு தொடர்பான சில விஷயங்கள் பார்க்கலாம். ஏன்னா இதுவுமே பாலிட்டியில் முக்கியமான கான்செப்ட் தான். தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் இது 2007 ஆண்டு அமைத்திருந்தாங்க. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979. பாலியல் வன்கொடுமையிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம், அதாவது போக்ஸ்கோ சட்டம், இது பார்த்திங்கன்னா 2012 ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் தேசிய குழந்தை தொழிலாளர்கள் கொள்கை இது 1989 கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் சைல்டு ஹெல்ப்லைன், குழந்தைகளுக்கான இலவச தொலைபேசி உதவி எண், இது 1098 அப்படிங்கிறது, இது ரொம்ப முக்கியமான நம்பர். அடுத்தது, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1989. இது தமிழக அரசு கொண்டு வந்த ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இது என்ன அப்படின்னா, இப்போது கருவுற்ற தாய்மார்களுக்கு நிதியுதவி வழங்குகிற திட்டம். மொத்தமாக இந்த திட்டத்தில் ரூபாய் 18,000 கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அதை எப்படி கொடுக்குறாங்கன்னா, ரூபாய் 14,000 நிதியுதவியாக கையில் காசாக கொடுத்துட்றாங்க. அதே நேரம் ஒரு 4,000 ரூபாய் மதிப்பில் உள்ள ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்குறாங்க. அப்படி பார்க்கும்போது மொத்தமாக 18,000 கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பெண்கள் மேம்பாடு தொடர்பான சில விஷயங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1961 கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது, பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவில் இருந்து பாதுகாக்கும் சட்டம், இது 2013 கொண்டு வந்திருந்தாங்க. பொதுவாக இந்த மாதிரி சட்டங்களில் ஆண்டுகள் தான் முக்கியம். ஏதாவது ஒரு சட்டம் கேட்டுட்டு இது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் முக்கியமாக ஆண்டுகள் படிச்சிங்க. அடுத்தது, குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் 2005 கொண்டு வந்திருந்தாங்க. மருத்துவ முறை கருக்கலைப்பு சட்டம் 1971 கொண்டு வந்திருந்தாங்க. இது என்னென்னா 1971 அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா கருக்கலைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மருத்துவ ரீதியில் இல்லாமல் ரொம்ப ஒரு தப்பான முறையில் கருக்கலைப்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் மருத்துவ முறையில் தான் கருக்கலைப்பு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது, தேசிய மகளிர் ஆணையம் இது 1992 கொண்டு வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டில் 1993 கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது, ஐநா சபை சர்வதேச பெண்கள் ஆண்டாக 1975 ஆண்டை கடைபிடித்திருந்தாங்க. அடுத்தது, தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? இதற்கான ஆன்சர் 2005 அக்டோபர் 12. ஆர்டிஐ ஆக்ட், அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், இது 2005 கொண்டு வந்திருந்தாங்க. இதில் நம்ம ஏதாவது தகவல் பெறணும் அப்படின்னா, அதாவது மத்திய அரசுக்கிட்ட இருந்தோ அல்லது மாநில அரசுக்கிட்ட இருந்தோ அல்லது பொதுத்துறை நிறுவனத்துக்கிட்ட இருந்தோ நம்மளால் நிறைய தகவல்களை பெற முடியும். இந்த மாதிரி தகவல் பெறணும் அப்படின்னா நம்ம ரூபாய் 10 மட்டும் செலுத்தியே தகவல் பெற்றுக்கொள்ளலாம். இதில் நம்ம கேட்ட தகவல் நம்ம கேட்டு 30 நாட்களுக்குள்ளாடி நமக்கு தரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தனி மனித சுதந்திரம் தொடர்பான தகவல் 48 மணி நேரத்துக்குள்ளாடியே வழங்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரம் தகவல் தர தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு ரூபாய் 250 வீதம், அதிகபட்சமாக 25,000 வரைக்கும் அபராதம் விதிக்கிறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு தகவல் கேட்குறோம், ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து அதை தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அதாவது தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு நாளைக்கு அவங்க சைட்லேருந்து ரூபாய் 250 வீதமாக ஃபைன் அவங்க தந்து தான் ஆகணும். அடுத்தது, மத்திய தகவல் ஆணையரை நியமனம் செய்பவர் யார்? இதற்கான ஆன்சர் குடியரசுத் தலைவர். இப்போது சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அவரை அப்பாயின்ட் பண்ணுறது யார் அப்படின்னா அது குடியரசுத் தலைவர் தான். இப்போ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக ராஜ்குமார் கோயல் அப்படிங்கிறவர் இருக்கார். ஓகே, இப்போது இந்த மத்திய தகவல் ஆணையம் பற்றி பார்க்கலாம். இதோடைய தலைவரை நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர். ஆனாலும் இந்த தலைவரை தேர்வு பண்ணி பரிந்துரை வழங்குறதுக்கு ஒரு குழு இருப்பாங்க. அந்த குழுவுக்கு தலைமை தாங்கிறது பிரதமர். அதே மாதிரி பிரதமரால் நியமிக்கப்படுற ஒரு கேபினெட் அமைச்சர் உறுப்பினராக இருப்பாங்க. அதே மாதிரி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இதில் இன்னொரு உறுப்பினராக இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தரை சூஸ் பண்ணி அவங்களுடைய பேரை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் அவங்கள அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மாநில தகவல் ஆணையம், இதோடைய தலைவரை நியமனம் பண்ணுறது ஆளுநர். இதுவும் அதே மாதிரி தான். முதலமைச்சர் தலைமையில் ஒரு குழு இருப்பாங்க. அதே மாதிரி முதலமைச்சரால் நியமிக்கப்படுற ஒரு கேபினெட் அமைச்சர் இருப்பாங்க. அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து
ஒரு ஒருத்தரை வந்து அப்பாயின்ட் பண்ணி, அதாவது ஒருத்தரை தேர்வு பண்ணி அதை வந்து ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க. அவர் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். ஓகே. அடுத்தது, தற்போது இந்தியாவில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் எத்தனை? இதற்கான ஆன்சர் 6. இப்போ நம்ம எக்ஸாமில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதோடைய சின்னமும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பிஜேபி, பாஜக, இதோடைய சின்னம் வந்து தாமரை. காங்கிரஸ், இதோடைய சின்னம் கை. பகுஜன் சமாஜ் கட்சி, இதோடைய சின்னம் வந்து யானை. அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் மார்க்சிஸ்ட், அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு வேற ஒரு கட்சி இருக்குது. இது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இதில் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல, அதற்கு தான் தேசிய கட்சி அப்படிங்கிற அங்கீகாரம் இருக்குது. இன்னொரு கட்சிக்கு அது கிடையாது. ஓகேவா? இதோடைய சின்னம் வந்து கதிரர்வாள், சுத்தியல் நட்சத்திரம், இதுதான். அடுத்தது ஆம் ஆத்மி கட்சி, இதோடைய சின்னம் வந்து துடைப்பம். அப்புறம் நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது, அதோடைய சின்னம் வந்து புத்தகம். அடுத்தது நோட்டா முதல் முறையாக எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2014. நோட்டா அப்படின்னா நன் ஆஃப் த அபோவ் அப்படிங்கிறது தான். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு வந்து ஓட்டு போடும்போது இதில் யாருக்குமே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா அது நோட்டாவுக்கு போடலாம். அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த மாவட்டத்துடைய கலெக்டர் தான் அதுக்கப்புறம் வந்து ஆட்சி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒருவேளை நோட்டா தான் ஃபஸ்ட்டில் இருக்குதுன்னு வச்சிங்களேன், நிறைய பேர் நோட்டாவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா செகண்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே அந்த பதவியை கொடுத்துருவாங்க. அவர் தான் எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆவார். ஓகேவா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போது இவிஎம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ், இது வந்து முதல் முறையாக இந்தியாவில் 1982 கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ கேரளாவில் தான் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் தேர்தல் தொடர்பான சில தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1993 ஆண்டு தான் வாக்காளர் அடையாள அட்டை அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க. அந்த டைமில் மத்திய தேர்தல் ஆணையராக டிஎன் சேஷன் அப்படிங்கிறவர் இருந்தார். அவருடைய முயற்சியின் மூலமாக தான் இந்த வாக்காளர் அடையாள அட்டையை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது தபால் வாக்குமுறை, இது 1999 கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது இப்போ வந்து எலெக்ஷன் டியூட்டியில் ஈடுபடுறவங்க அவங்க இங்கே எலெக்ஷன் டியூட்டியில் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சென்னையில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவர் சென்னையில் எலெக்ஷன் டியூட்டியில் இருப்பார். அவருடைய சொந்த ஊர் வந்து வேறு ஒன்றா இருக்கும், இப்போ மதுரையாக இருக்கும். அப்போ அங்கே வந்து இவர் ஓட்டு போட்டு அனுப்பி வைக்கலாம்ல, அந்த வசதி தான் தபால் வாக்குமுறை. இது 1999 கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது இராணுவத்தில் பணிபுரியவங்க அவங்க பதிலாக வேற ஒருத்தங்க கிட்ட சொல்லி எனக்கு பதிலாக நீங்கள் ஓட்டு போட்டிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் ப்ராக்சி அப்படிங்கிற ஓட்டுமுறை, அதாவது பதிலை வாக்குமுறை. இது வந்து 2003 அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இவிஎம்மில் பிரெய்லி முறை, இதுவுமே 2003 ஆண்டு அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. இது பார்வையற்றவர்களுக்கான ஒரு முறை. அடுத்தது 2019 ஆண்டு தான் பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதுமே விவிபேட் அப்படிங்கிற கருவியை கொண்டு வந்திருந்தாங்க. விவிபேட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ஓட்டு போட்ட கட்சியுடைய சின்னம் தான் நம்ம கரெக்டாக விழுந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக பக்கத்துலேயே ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த மிஷினில் வந்து பேப்பரில் நம்ம என்ன சின்னத்துக்கு வந்து ஓட்டு போட்டோமோ அந்த சின்னம் வந்து ஒரு 4-5 செகண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அது உள்ளாடியே போய் விழுந்துடும், நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வாக்குரிமை வயது, இது பார்த்திங்கன்னா முதல்ல 21 வயது நிறைவடைந்தவங்க மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கடுத்தது 1988 ஆண்டு 61வது சட்ட திருத்தத்தின் மூலமாக அதை 18 வயதாக குறைத்துட்டாங்க. இந்த மாதிரி வாக்குரிமை வயது தொடர்பான ஆர்டிக்கிள் எது அப்படின்னா ஆர்டிக்கிள் 326, அதில் தான் திருத்தம் கொண்டு வந்து இதை குறைத்துட்டாங்க. அடுத்தது உலகிலேயே முதல் முறையாக பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னா அது நியூசிலாந்து. 1893 அதை வழங்கிட்டாங்க. அப்புறம் இப்போது விவிபேட்டுடைய விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறது சில எக்ஸாமில் கேட்குறாங்க. விவிபேட் அப்படிங்கிற விரிவாக்கம் ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிறது தான். அடுத்தது இந்திய தேர்தல் ஆணையம் தொடர்பான சட்டப்பிரிவு எது? இதற்கான ஆன்சர் ஆர்டிக்கிள் 324. நம்ம இந்தியாவுடைய முதல் பொது தேர்தல், அதாவது முதல் நாடாளுமன்ற தேர்தல், இது பார்த்திங்கன்னா 1951 அக்டோபர் 25 தொடங்கி 1952 பிப்ரவரி 21 வரைக்கும் நடைபெற்றது. நம்ம இந்தியாவுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா அது ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவர். ஓகே, தேர்தல் ஆணையம் தொடர்பான சில டீட்டெயிலை பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் தொடர்பான ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 324. தேர்தல் ஆணையத்தில், அதாவது மத்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார். அதே மாதிரி 2
தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு இணையான அதிகாரம் இருக்கும். இவங்களை நியமனம் பண்ணுறது யாருன்னா அது குடியரசுத் தலைவர் தான். அதாவது தலைமை தேர்தல் ஆணையரையும் 2 தேர்தல் ஆணையர்களையும் இந்த 3 பேரையுமே நியமனம் பண்ணுற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. இவங்களுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள் இருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் 5 ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இவங்களுக்கு 6 ஆண்டுகள் இருக்கும், அல்லது 65 வயது அவங்க அடையிற வரைக்கும். தேர்தல் தொடர்பான படிப்பு செஃபாலஜி அப்படிங்கிறது. இதில் முதல்ல இருக்கிற பி சைலண்ட்டு. அடுத்தது தேர்தல் வகையில் 2 வகையான தேர்தல் நம்ம இந்தியாவில் இருக்குது. ஒன்று நேரடி தேர்தல், இன்னொன்று மறைமுக தேர்தல். இதில் நேரடி தேர்தல் டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னா என்னென்னா மக்கள் நேரடியாக அவங்களுக்கு யார் தேவை அப்படிங்கிறது ஓட்டு போடுறது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எம்எல்ஏக்கு எம்பிக்கெல்லாம் நேரடியாக போய் ஓட்டிங் மிஷினில் ஓட்டு போடுறோம். அது நேரடி தேர்தல். அதே நேரம் மறைமுக தேர்தல் அப்படிங்கிறது இப்போது எக்ஸாம்பிள் குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் பார்க்கலாம். குடியரசுத் தலைவரில் பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டு பண்ண நம்ம வாக்களித்த எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாம் போய் அவங்க ஓட்டு போட்டு தேர்வு பண்ணி எடுக்கிறது தான் நம்ம குடியரசுத் தலைவர். அதுதான் இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகேவா? அதுதான் மறைமுக தேர்தல். அடுத்தது நம்ம இந்திய தேர்தல் ஆணையம். இது 1950 ஜனவரி 25 தொடங்கியிருந்தாங்க. அதுதான் நம்ம தேசிய வாக்காளர் தினமாக கடைபிடிக்கிறோம். அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான ஆன்சர் ரிப்பன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணும்போது ஒரு சில நல்ல ஆங்கிலேய அதிகாரிகள் இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தவர் தான் லார்ட் ரிப்பன். இவர் பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்மானத்தை 1882 கொண்டு வந்தாங்க. அதனால் இவரை உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு அழைக்கிறோம். இந்தியாவுடைய முதல் மாநகராட்சி அது மெட்ராஸ் மாநகராட்சி 1688 அமைத்துட்டாங்க. ஓகேவா? இது எக்ஸாமில் முக்கியமாக கேட்பாங்க. அடுத்தது 1726 இந்தியாவுடைய 2வது மாநகராட்சியாக மும்பை மற்றும் கொல்கத்தா இந்த 2ஐயுமே உருவாக்கிட்டாங்க. அப்புறம் இப்போது சென்னை மாநகராட்சி கட்டடத்துடைய பேர் என்ன அப்படின்னா ரிப்பன் கட்டடம். நீங்கள் சென்னையில் வந்திருந்தீங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க. 1913 இது உருவாக்கிட்டாங்க. அடுத்தது கிராம உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மகாத்மா காந்தி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு மகாத்மா காந்தி குறிப்பிட்டிருப்பார். ஆனால் அம்பேத்கர் அதற்கு மாற்றான ஒரு கருத்து கொண்டிருந்தார். கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் அப்படின்னு அவர் தெரிவித்திருப்பார். வகுப்புவாதம் அப்படின்னா இந்த ஜாதி வேறுபாடு பார்க்குறாங்கல்ல, அதுதான். அது கிராமங்களில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு அம்பேத்கர் தெரிவித்திருக்காரு. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நடைமுறை எக்ஸாமில் கேட்டது, சோழர் கால குடவோலை முறை. அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் ஒரு உள்ளாட்சி அமைப்பில் ஒரு தலைவரை தேர்வு பண்ணணும் அப்படின்னா அதற்கு குடவோலை அப்படிங்கிற முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு குடத்தில் யாருடைய பேரெல்லாம் தலைவர் தேர்தலுக்கு போட்டிடுறாங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதி போட்டுருவாங்க. அப்புறம் ஒரு சிறுவனை கூப்பிட்டு அதை எடுக்க சொல்லுவாங்க. யாருடைய பேர் அதில் வருதோ அவங்கள தலைவராக சூஸ் பண்ணுவாங்க. இது முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் இருந்திருக்கு. இதற்கு சான்றதாக காஞ்சிபுரத்தில் இருக்கிற உத்திரமேரூர் கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத் ராஜ் அமைப்பின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் பல்வந்த் ராய் மேத்தா. இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் ராஜ் தொடர்பான குழுக்கள் இது நம்ம எக்ஸாமில் முக்கியமாக கேட்குறாங்க. அதில் முதல் முறையாக உருவாக்கப்பட்ட குழு பல்வந்த் ராய் மேத்தா குழு 1953 உருவாக்கியிருந்தாங்க. 57 அவங்க ரிப்போர்ட்டையும் சமர்ப்பணம் பண்ணுறாங்க. இந்த குழுவுடைய அறிக்கையை தான் பஞ்சாயத் ராஜ் அமைப்புடைய மகா சாசனம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து வேணும். அடுத்தது வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி வேணும். அடுத்தது மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் வேணும். அப்படின்ற மாதிரி இந்த ஒரு குழு கேட்டிருப்பாங்க. இதன் அடிப்படையில் முதல் பஞ்சாயத்து அமைப்பு இது ராஜஸ்தானில் இருக்கிற நாகூர் மாவட்டத்தில் தொடங்கியிருப்பாங்க. ஜவஹர்லால் நேருவை நேரடியாக போய் அதை தொடங்கி வைத்தார். 1959 அக்டோபர் 2 தான் அதை தொடங்கி வைத்திருந்தார். இது கூட எக்ஸாமில் முக்கியமாக கேட்டிருக்காங்க. அடுத்ததான குழு என்ன அப்படின்னா அசோக் மேத்தா குழு. இவங்க 1977 உருவாக்கியிருந்தாங்க. 1978 ரிப்போர்ட்டை சமர்ப்பணம் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பல்வந்த் ராய் மேத்தா சொன்ன மாதிரி 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் வேண்டாம், அதுக்கு பதிலாக 2 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் நமக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. வட்டார அளவில் மண்டல் பஞ்சாயத்து வேணும், மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக ஜிவிகே ராவ் குழு உருவாக்கியிருந்தாங்க. 1985 இதை உருவாக்கியிருந்தாங்க. வறுமையை ஒழிக்கணும், அதே மாதிரி நிர்வாக செயலாக்கம் குறித்து ஆய்வு செய்யணும், இதற்காக தான் இதை அமைத்திருந்தாங்க. இந்த குழுவில் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை வேறற்ற பொருட்கள் அப்படின்ற மாதிரி வர்ணித்திருப்பாங்க. இது வந்து எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை வேறற்ற பொருட்கள் என்று குறிப்பிட்ட குழு எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஜிவிகே ராவ் குழு. அடுத்தது எல்எம் சிங்வி, இவர் வந்து 1986 இவருடைய தலைமையில் ஒரு குழு உருவாக்கியிருந்தாங்க. இந்த குழு என்ன சொன்னாங்க அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்கணும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. அடுத்தது நியாய பஞ்சாயத்து அமைப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால வரிசைப்படி இதை வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. அதனால் இந்த குழுவுடைய கால வரிசைப்படி நீங்கள் படிச்சிங்க. ஃபஸ்ட்டு வந்து பல்வந்த் ராய் மேத்தா குழு, அடுத்தது அசோக் மேத்தா குழு, அடுத்தது ஜிவிகே ராவ் குழு, அப்புறம் எல்எம் சிங்வி குழு. அந்த ஆர்டரை நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சிங்க. அடுத்தது பிகே தங்கன் குழு, இவங்க 1988 உருவானாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை வந்து நம்ம வலுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக காட்கில் குழு 1988 இவங்களும் உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் இதில் முதல்ல உருவாக்குனது வந்து பிகே தங்கன் குழு தான். அடுத்து தான் காட்கில் குழு வரும். அப்போது காட்கில் குழு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு வந்து சட்ட அதிகாரம் வந்து வழங்கணும், அதற்காக நம்ம வந்து சட்டத்திருத்த மசோதாவை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் நமக்கு வந்து இந்த 73வது சட்டத்திருத்தம் மற்றும் 74வது சட்டத்திருத்தம் எல்லாம் உருவாக்கியிருந்தாங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டம் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்தியா முழுவதுமே கண்டிப்பாக 4 நாட்கள் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறணும். ஒன்று வந்து ஜனவரி 26 அது நம்ம குடியரசு தினம் அன்னைக்கு. அடுத்தது மே 1 நம்ம உழைப்பாளர் தினம் அன்னைக்கு. அடுத்தது ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திர தினம் அன்னைக்கு. அடுத்தது அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு. இந்த 4 நாட்கள் கண்டிப்பாக கிராம சபை கூட்டங்களை கூடணும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இதை கூடவே நம்ம தமிழ்நாட்டில் மார்ச் 22 அதாவது உலக நீர் தினம் அன்னைக்கும் கூடணும். அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள் தினமான நவம்பர் 1 நம்ம வந்து கூடணும் அப்படின்ற மாதிரி இப்போது கேட்டிருக்காங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றில் மத்திய மாநில அரசு உறவுகள் தொடர்பாக ஆய்வு செய்ய உருவாக்கப்பட்ட குழு எது? இதற்கான ஆன்சர் ராஜமன்னார் குழு. இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசு உறவுகள் தொடர்பான குழுக்கள் பற்றி பார்க்கலாம். இதுலேயுமே அந்த ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஒரு சில குழுக்களுடைய பரிந்துரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு ராஜமன்னார் குழு 1969 உருவாக்கியிருப்பாங்க. தமிழக அரசு தான் இதை உருவாக்கியிருந்தாங்க. 1971 இந்த அமைப்பு அவங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து சமர்ப்பணம் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முட்டிக்கும். இப்போ கூட அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் மத்திய மற்றும் மாநில அரசுக்கு இடையில் ஒரு சுமூகமான உறவை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குழுக்களை வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ராஜமன்னார் குழு, இவங்களுடைய பரிந்துரைகள் என்ன அப்படின்னா, மாநிலங்களுக்கு தன்னாட்சி வழங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகள் மாநிலங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து மாநில அரசில் தான் பணிபுரிவாங்க, ஆனால் மத்திய அரசு சொல்கிறத கேட்பாங்க, அதுதான் பிரச்சனை. அடுத்தது ஆர்டிக்கிள் 263 அடிப்படையில் பிரதமர் தலைமையில் மாநிலங்களுக்கு இடையிலேயே குழு உருவாக்கணும் அப்படின்றத தெரிவித்திருப்பாங்க. அடுத்தது இதில் மத்திய அரசு இந்த பரிந்துரைகளை எல்லாமே நிராகரிச்சிருந்தாங்க. ஓகேவா? அடுத்ததாக ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம், இது 1973 கொண்டு வந்திருப்பாங்க. பஞ்சாபில் அகாலிதளம் அப்படிங்கிற கட்சி தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய அரசு வந்து பாதுகாப்பு, வெளியுறவு, தொலைத்தொடர்பு, பணம் வெளியிடுதல் இந்த துறைகளை மட்டும்தான் கையில் வச்சுக்கணும், இது எல்லாத்தையுமே மாநில அரசுக்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் மத்திய அரசு இந்த தீர்மானத்தை நிராகரிச்சிருந்தாங்க. அடுத்ததாக மேற்கு வங்காள கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிக்கை 1977 கொண்டு வந்திருப்பாங்க. இதில் வந்து அரசியலமைப்பில் கூட்டாட்சி அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 7வது அட்டவணையை திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் தான் பார்த்திங்கன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சர்க்காரிய குழு, ரொம்ப ரொம்ப முக்கியமான குழு. 1983 அமைத்திருப்பாங்க. 87 அவங்க ரிப்போர்ட்டையும் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து மத்திய அரசு இந்த குழுவை அமைத்திருந்தாங்க. அதனால தான் இது இன்னும் முக்கியத்துவம் பெறுது. அதனால் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா அந்த சர்க்காரிய குழுவும், அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசு உருவாக்கின ராஜமன்னார் குழுவுமே. ஓகேவா?
ஓகே, இப்போ இந்த சர்க்காரிய குழு பற்றி பார்க்கலாம். இந்த குழு மத்திய மாநில உறவுகளை பலப்படுத்துறதுக்கு 247 பரிந்துரைகளை வழங்கினாங்க. அதில் 180 வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, மத்திய அரசு இதை ஏற்று 180 நடைமுறைப்படுத்தினாங்க. அதில் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா அகில இந்திய பணிகள் இருக்குல்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரிப்பட்ட பணிகள், அதை மேலும் வலுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மும்மொழி கொள்கையை அமல்படுத்தணும் அப்படின்னு தெரிவித்திருப்பாங்க. அப்புறம் ஆளுநரை நியமனம் பண்ணுறதுக்கு முன்னாடி மாநில முதல்வரை கலந்தாலோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது இப்போ நடைமுறையில் இல்லை, ஆனால் அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆளுநர் அரசியல் தொடர்பில்லாதவராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரம் வெளிமாநிலம் சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்களை தான் வந்து ஆளுநராக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக புஞ்சி கமிட்டி 2007 உருவாக்கியிருந்தாங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் கிளர்ச்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மட்டும்தான் குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஏன்னா இப்போது தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் மட்டும் கிளர்ச்சினால் அந்த இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அங்கே மட்டும் ஆளுநர் ஆட்சியை கொண்டு வரணும், அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரணும். ஆனால் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி புஞ்சி கமிட்டி வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வெங்கடாச்சலையா குழு, இவங்க 2000ஆவது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. 2002ஆவது ஆண்டு அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பணம் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் தான் அமைத்திருந்தாங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜஸ்ட்டு அரசியலமைப்பில் சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத தெரிவித்திருப்பாங்க. இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்லாம் முக்கியம். அதாவது ஃபஸ்ட்டு எந்த குழு, 2வது எந்த குழு, 3வது எந்த குழு அப்படிங்கிற வரிசை ரொம்ப முக்கியமானது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்ட் 5 முடியுது. இனி நம்ம லாஸ்ட்டாக பார்ட் 6ஓட மொத்தத்தையும் நம்ம முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஃபிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஃபிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச்மே நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம வழங்குகிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.